வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஜோசா கவுன்சிலிங்ல எஸ்பெஷலி ரவுண்ட் 2க்குண்டான சீட்ஸ் அலாட்மெண்ட் வந்தாச்சு. இந்த ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் வந்த பிறகு அவங்களோட க்ளோசிங் ரேங்க் IIIT காஞ்சிபுரத்துக்கு என்ன இருந்தது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். IIIT காஞ்சிபுரம். இந்த IIIT காஞ்சிபுரத்துல 2025 வந்து இந்த ரெட் கலர் மார்க் இருக்கிறது, 2026 வந்து இந்த ப்ளூ கலர் மார்க்ல இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ஓபிசி என்சிஎலுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சிக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எஸ்சிக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் மட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா மாணவர்களுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசியில் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு ஓப்பன் கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஓபிசி என்சிஎலுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இசிஇ 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசியிலேயே உங்களுக்கு விஎல்எஸ்சி டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ் இதில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்க்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஓபிசி என்சிஎலுக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து எஸ்சிக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு மட்டும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்டிக்கு மட்டும் தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. மித்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்க்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎலுக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து எஸ்சிக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் IIIT காஞ்சிபுரத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து காஞ்சிபுரத்திலேயே 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓபிசி என்சிஎலுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லா கம்யூனிட்டிக்குமே. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஓபிசி என்சிஎல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து எஸ்டிக்குமே 200 ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயுமே எல்லா கேட்டகரிக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து டிசைனிங் இன்ஜினியரிங் இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎலுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்டிக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, மற்ற எல்லா மாணவர்களுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்க்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎலுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சிக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இசிக்கு எஸ்சிக்கு மட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஓபிசி என்சிஎலுக்கும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சிக்குமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் எஸ்டிக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓபிசி என்சிஎலுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்குமே உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. சரியா? ஸோ எஸ்டிக்கு மட்டும் லைட்டாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இதில் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎலுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சிக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்க்கு எல்லா கேட்டகரிக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெரும்பாலும் நம்ம இப்போ பார்க்குறது IIIT காஞ்சிபுரம். இந்த IIIT காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கேட்டகரியில் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் தான் இருக்குது.
எஸ்பெஷலி உங்களுக்கு எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சில கோர்சஸில் மட்டும் லிட்டில் பிட் சேஞ்சஸ், அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டிக்கு. மித்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சேஃபர் சைடு, அதாவது ஓப்பன் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் 3 பேத்துக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கு ஒரு சில பிரான்ச்சஸ்க்கு மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு சில பிரான்ச்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு ஒரே ஒரு பிரான்ச்சஸில் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்தபடிக்கு எல்லா பிரான்ச்சஸ்லையுமே அவங்களுக்கு சீட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேறு அப்டேஷன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் தாண்டி சிசாபுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரீஸ் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.